அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிகாலையிலே எழுந்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியனாலும் வெற்றின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து 21 நாட்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். பண பற்றாக்குறை தீரும். மேலும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரு இடையூறுகளை இருந்து நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. கடன் தொல்லையும் தீர்ந்துடும். கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகாலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய 3:30 தொடங்கி 6 மணி வரையிலான நேரங்க. இந்த அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரமாக அமைவதால் இந்த நேரம் எழுந்து படித்தா மனதில் அப்படியே பதியணும் சொல்லுவாங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் படுக்கை விட்டு எழுந்து விடுவது ரொம்ப நல்லதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்கள் பித்ருக்கள்னு நம்முடைய இல்லங்களுக்கு வரக்கூடிய நேரமாக இருப்பதால் அந்த சமயத்தில் நாம் தூங்கிட்டு இருந்தால் வரவேற்காம இருக்கிறாங்கன்னு அவங்க திரும்பி சென்று விடுவாங்க. எனவே தினமும் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீரிட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தாலே மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். வாசல்ல அரிசி மாவு கோலமிடுவது சிறப்பான பலனை தருங்க. அடுத்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபடுங்க. மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாக விளக்கேற்றி வழிபடுங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையிலும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவமந்திர சொல்லி வழிபடலாம். அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயோ வீட்டுள்ளேயோ நல்ல அதிர்வுகள் உருவாகும். அதனால் வீட்டில் எப்போதுமே நேர்மறையான சிந்தனைகள் தோற்றுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலையை மாற்றம், கடன் தொல்லையை தீர்க்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதிகாலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிலைவாசலை விளக்கேற்றுவது விசேஷமான பலனை தருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் அகில ஆளக்கூடிய தெய்வங்களுமே வருகை புரிய நேரம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டபடி வாசலுக்கு கீழே விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வந்தாலே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தோஷங்களும் நெருங்காமல் இருக்கும். காரிய தடைகள், சுபகாரிய தடைகள், துர்சக்திகள் விலகுங்க. இத்தகைய நிலைவாசல் பகுதியில் மஞ்சள் தேய்க்கும் போது கூடுதலாக கவனமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிலைவாசலில் விளக்கு ஏற்றிய பின்பு தான் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றணுங்க. இதுதான் நியதின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஏற்றி விட்ட பிறகு வாசலை ஏற்றாதீங்க. வாசலிருந்து தெய்வங்களை உள்ளே அழைப்பதற்காக தான் நிலைவாசலை நம்ம விளக்கேற்றுவோம். முதல்ல வாசலை ஏற்ற வேண்டும், பிறகுதான் பூஜை அறையில் ஏற்றணுங்க. காலையில் நீங்கள் எழுந்ததுமே உங்கள் முகத்தில் நீங்களே விழித்து கொள்ளுங்க. பிறகு பல் துளக்கிட்டு முகத்தை அலம்பிட்டு விட்டு வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு மகாலட்சுமி முதல்ல வீட்டு பார்க்க ஈர்க்கக்கூடிய அழகாக கோலமிடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை நிலைவாசலில் விளக்கேற்றக்கூடியவராக இருந்தீங்கன்னா முந்தைய நாளே நிலைவாசலில் இருக்கக்கூடிய மஞ்சள் துடைத்துட்டு புதிதாக மஞ்சள் தேய்த்து தான் விளக்கேற்றணும். வாசலுக்கு மஞ்சள் தெளிப்பது ரொம்பவே விசேஷமான பலனை தருங்க. இங்கே ஆசைப்பட்டதை அடையணும்னா தவறாமல் இந்த 21 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு முறை என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அதிகாலையில் எழுவது நிறைய பேருக்கு குதிரை கொம்பாக இருக்கலாம். ஏன் சீக்கிரம் எழ வேண்டும், கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம்னு சோம்பலாக படுத்துகிட்டே இருப்போம். ஆனால் நம்மளுடைய பழக்கத்தின்படி அதிகாலை எழுந்து சுறுசுறுப்பாக இருப்பது வலியுறுத்தியிருக்காங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குடும்ப தலைவனும் தலைவியும் எழுந்து பூஜை செய்தாலே குடும்பம் தலைக்குங்க. குழந்தைகள் இந்த நேரத்தில் எழுந்து படித்தா கல்வியில் நிச்சய வெற்றி உண்டு. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்களோ பித்ருக்களோ நம்ம வீடை தேடி வரக்கூடிய உன்னதமான நேரங்க. இந்த நேரத்தில் நாம் உறங்கினா அவங்க அப்படியே நம்மிடம் குடிக்கொள்ள மாட்டாங்க. விருந்தினர் வரும்போது கதவை அடைத்து கொண்டாலே உறகை கொண்டு இருந்தாலே திரும்பி தானே போவாங்க. அப்படிதாங்க தேவர்களும் நம்மை காணாமல் போயிடுவாங்க.
என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுவதால் திருமண தடை, கடன் சுமை, விருப்பமான வேலை, காதல் கை கூட, கல்வி மேம்பட உள்ளிட்ட எந்த கோரிக்கையாக இருந்தாலும் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோமாதா பூஜையை செய்தாலே பலன் உண்டுங்க. நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பசுமாட்டின் கன்றுதான் இந்த பூஜையை செய்ய உதவியாக அமையும். இந்த பூஜைக்கு கோமாதா பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையை நீங்கள் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணுங்க. அறிவியல் முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாம் பழகவோ இல்லை பலன் பெற 21 நாட்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த பூஜையை கூட நீங்கள் 21 நாட்கள் செய்து பாருங்கள். எந்த சோம்பலும் கொள்ளாமல் 21 நாட்கள் செய்துட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வளம் பெறலாம். பூஜையை தொடங்க முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடங்கக்கூடிய நாளன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். வீட்டில் கோமாதாவினுடைய சிலையோ படமோ கட்டாயம் இருக்கணுங்க. இந்த பூஜைக்கு வெள்ளி அன்று எழுந்து குளித்துட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களை கண்டு வணங்கிய பின்னாடி கோமாதா சிலையை பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஒளிர விடுங்க. வசதி வாய்ந்தவங்க எண்ணெய் இல்லாமல் நெய்யில் கூட விளக்கேற்றி வழிபடலாம். பிறகு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை மனதில் நினைத்துட்டு தீபம் ஒளிரும்போது மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை இறைவனிடம் செலுத்தினாலே போதும். இந்த நாளை நெய்வேத்தியமாக கட்டாய 2 வாழைப்பழம் வைக்கணும். அப்படி முடியலனா கூட வெள்ளம் கலந்த பச்சரிசி மாவை உருண்டையாக பிடித்து வைக்கலாம். பூஜை நிறைவடைந்த பிறகு நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுத்துடுங்க. நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும்னா தொடர்ந்து 21 நாட்களுக்கு முழு முயற்சி எடுத்து இந்த பூஜையை செய்து வந்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. உங்களுடைய ஈடுபாட்டை பூஜையில் மட்டும் இல்லைங்க, சம்மந்தப்பட்ட காரியங்களை நடப்பதில் கவனம் செலுத்தணும். அப்போது தான் நடக்கும். பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா கூலி தருன்னே சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை தருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுவது அதிர்ஷ்டமான பலன்களை தருங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் செய்யக்கூடிய காரியமும் பல மடங்கு அதிக பலனை தருன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் தேவர்களுடைய ஆசிர்வாதமும் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உண்டு. ஆனால் அனைவராலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றணும்னு முடியாத ஒரு செயலாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலான்னா, நீங்கள் அதற்கு இணையான சத்திய காலன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் விளக்கேற்றினாலே பிரச்சனை தீருங்க. மாலையில் தினமும் 5லிருந்து 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது சாஸ்திர நியதியாக சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமைகளை 6 மணிக்கு மேலே தான் சிலர் விளக்கேற்றுவீங்க. இப்படி செய்வதை விடுத்து 6 மணிக்குள்ளாக விளக்கு ஏற்றி விடுவது தான் சிறப்புங்க. 5லிருந்து 6 மணிக்குள்ள தினமும் பூஜை அறையில் 3 விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவது ராஜயோகத்தை தருங்க. அதே போல் சத்திய கால நேரத்தில் வீட்டில் விளக்கு இருந்து கொண்டிருந்தாலே அனைத்து தெய்வங்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தினமும் மாலை நேரத்தில் 5லிருந்து இறை வழிபாடுகளை ஈடுபட்டு வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்களை நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்ய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். இந்த சத்திய கால வேளையில் விளக்கு ஏற்றுவது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றினா இன்னும் கூடுதல் பலனை தருங்க. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு திரியை பயன்படுத்துவோம். அந்த வகையில் மஞ்சள் நிற திரியை நீங்கள் துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் சாதாரண திரியிலிருந்து மஞ்சள் தேய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்திக்கலாம். இது உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிடுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இதே போல் மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேலைகளோ இறை வழிபாட்டிற்கட விசேஷமான பலனை தரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:30லிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் அதிகாலை எழுந்து குளித்துட்டு வீட்டு நிலைவாசல தீபம் ஏற்றி வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களுடைய அருள் இருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தின் எண்ண அலைகள் குறைவாகவோ பிரம்மசக்தி நிறைந்திருப்பதால் நம்மளுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். விளக்கேற்றி வழிபடுவதால் நல்ல அதிர்ஷ்டத்தையோ வாழ்க்கையில் பல மடங்கு பலன்களையும் தருங்க. இந்த நேரத்தில் தியானம் பூஜை செய்வது உங்களுக்கான மன அமைதியோ இறைவனுடைய அருளையும் பெற்றுத்தரும். தொடர்ந்து 48 நாட்கள் விளக்கேற்றுவது மேலும் அதிகப்படியான செல்வ வளத்தையோ ஆரோக்கியத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல வாழ்க்கையும் அமையுங்க. நேரத்தில் எழுந்து வழிபடுவதால் உங்களுக்கு மன அமைதி உண்டாகும். கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும். தியானம் படித்தல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த நேரமாக அமைங்க.
மன தெளிவும் புத்தி கூர்மையும் அதிகரிக்குங்க. வளிமண்டலத்தில் தூய்மையான ஆக்சிஜன் நிறைந்திருப்பதால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ஆற்றலை மேம்படுத்தும், உடல் ஆரோக்கியத்திற்கு பல விதத்திலும் பயனளிக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமாக அமைந்திருப்பதால் தொடர்ந்து 21 நாட்கள் வீட்டு நிலைவாசலும் பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபட எண்ணங்கள் ஈடேறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.